மரியாதைக்குரிய அன்பு நண்பர் சூர்யா அவர்கள் வாரிசு ஸ்டார்ட் எடுக்கிறாரு. ஏற்கனவே உங்களோட வாதிச்சிருக்கேன்னா வாரிசு என்று சொல்வதற்கு பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் அருகதையே இல்லை. எங்க கட்சிகள் இருக்கிறாங்க. அக்கா தமிழிசையை பற்றி நான் பேச விரும்பல. அவர் இன்னொரு காங்கிரஸ் கட்சியில் அவங்க இருந்தாங்க, கொள்கை முரண்பட்டு வந்துட்டாங்க. ஆனால் இவர்கள் கூட்டணி கட்சி சேர்த்தாங்க. திமுகவுக்கு எதிராக நாங்கள் ஒரு கொள்கை கூட்டணியை கட்டுறோம், திமுக வாரிசு நாங்கள்ல வந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்கு மருத்துவர் ராமதாஸ், அப்படி அன்பு மகன் அன்புமணி ராமதாஸ் தலைவர். ஜான் பாண்டியனுடைய கட்சியை வந்து பொதுச்செயலாளர் மரியாதைக்கு அவங்களுடைய அக்கா பிரிஸ்லா பாண்டியன், அவங்களுடைய மனைவி யார் பொதுச்செயலாளர். ஐயா பச்சமுத்து பார்வனுடைய அவர் தலைவர், அவங்களுடைய மகன் அண்ணன் ரவி அண்ணன் அவர் பொதுச்செயலாளர். புதிய நீதி கட்சி அண்ணன் ஏசி சண்முகம் அவர் தலைவர், அவர் மகன் பொதுச்செயலாளர். அக்கா மரியாதை அதாவது சரத்குமார் இருக்காங்களே அவங்க கட்சி தலைவராக இருந்தாங்க. அவங்களுடைய மனைவி அக்கா மரியாதை ராதிகா அவர்கள் வேட்பாளர். ஐயா ஓபிஎஸ் தலைவர், மகன் ரவீந்திரநாத் எம்பியா இருந்தார். நீங்க எந்த முகத்துல வாரிசு அரசியல் பத்தி பேசுறீங்க? வாரிசு அரசியல்னா ஐயா ஐயா தோழர் அருணன் தெளிவாக குறிப்பிட்டாங்க. நீங்க ஒரு வாதத்தில் உங்களோட இன்னொரு தொலைக்காட்சியில் வாதம் பண்ணும்போதே சொன்னோம், அண்ணன் உதயநிதி அவர்களை வேட்பாளர் அறிவித்த போது முதலமைச்சர் சொன்ன பதில் வாரிசு அரசியல் இவர் கொள்கை பேச மாட்டார் என்று மக்கள் நினைத்தால் தோற்கடிக்கட்டும் சொன்னாங்க. நின்ற வேட்பாளர்களை விழுக்காட்டளவில் அதிகம் வென்றார் அவர். எதிர்த்து டெபாசிட் வாங்கல, கொண்ட கொள்கையில் உறுதியா இருந்தார். ஏன்னா ஒரு கட்சியை ஏற்றுக்கொள்வது என்பது வாரிசு எப்ப ஏற்றுக்குவாங்கன்னா அந்த கொள்கை உறுதியா இருக்கணும். நான் மீன் அதிமுக போங்க, தாமரக்கண்ணி அண்ணன் இருந்தா உங்களுக்கு தெரியும், மூத்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் 4 முறை அவர் இறந்து போகிறார். அவருடைய மகன் மரியாதைக்குரிய அண்ணன் இன்பத்தமிழன் சாவுக்கு போகல, மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா. வாரிசு கொடுத்து நீங்க உண்மையில எங்களாங்க வாரிசை முதலமைச்சருக்கு அறிமுகம் செய்தது யார் தெரியுமா? இங்க வாரிசு அரசியல் முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டு அறிமுகம் செய்தது மரியாதைக்குரிய ஜானகி அவர்கள் தான்.